சிவனோட சிவராத்திரி தேதி 26, இடம் பிளாட்டினமால் பெருமாள் மலை, ஈரோடு. முன்பதிவிற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சிவராத்திரி பொழுதுல சிவனுடைய சக்தி அப்படின்னாவே சிவனுக்கு எல்லாருமே சித்தர்கள் நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொரு சித்தரையும் நம்ம அறிமுகப்படுத்திட்டு வருவீங்க. சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கிரியா யோகத்தை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். கண்டிப்பாக இதை ஒரு சரியான ஆசான் கிட்ட இதை கற்றுக்கணும், இதை பற்றி முறையாக தெரிஞ்சுக்கணும், இதை மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சமீப காலங்களில் நானுமே ஆசைப்பட்டேன். ஓம் குருவே துணை, ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம், நம சிவாய நம, சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். கேளக்கீர் சித்தர் நமோ நமக. ஐயா, இப்போ உங்களை நாங்கள் ஒரு சந்திக்கிறதுக்காக வந்தோங்க ஐயா. என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய வருஷம் நம்மளுடைய மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவராத்திரி இரவில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கிரியா யோகம் நடத்துவங்க ஐயா. நான் எல்லா சித்தர்களையுமே வருஷம் ஒரு தடவை அவங்களுக்கு அழைப்புதல் கொடுப்பேன். அந்த மாதிரி வர்றதில் உங்களை இந்த வருஷம் நாங்கள் அழைக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோங்க ஐயா. அதாவது பார்த்திங்கன்னா, அன்றைய இரவு கிரியா யோகம் கொடுக்குங்க. இதில் மகாமந்திரம், 16 வகையான கர்ம நீக்கிறது எப்படி, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் பண்ணுறது ஒரு மனிதருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அவங்க இதை பண்ணி அறிமுகப்படுத்துங்க. அதனால் இந்த சிவராத்திரி பொழுதில் சிவனுடைய சக்தி அப்படின்னாவே சித்தர்களுடைய சக்தின்னு சொல்லுவாங்க. சித்தர் இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சித்தர்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி சிவனுக்கு எல்லாருமே சித்தர்கள் நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொரு சித்தரையும் நம்ம அறிமுகப்படுத்திட்டு வருவீங்க. அந்த மாதிரி இப்போ அறிமுகப்படுத்தல உங்களை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்த வந்துருக்கிறோம். எங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்கள் நம்மளை தேர்வு செய்து நம்மளுடைய கேளக்கீர் சித்தருடைய இந்த நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாக சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கிரியா யோகத்தை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். அவருடைய இந்த 74 ஆண்டுகளில் இவ்வளோ இளமையாகவும் துடிப்போடு வேகத்தோடு இருக்கிறாருன்னா அதற்கு இந்த பயிற்சி முறை தான் காரணம் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு நானுமே நினச்சேன், கண்டிப்பாக இதை ஒரு சரியான ஆசான் கிட்ட இதை கற்றுக்கணும், இதை பற்றி முறையாக தெரிஞ்சுக்கணும், இதை மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சமீப காலங்களில் நானுமே ஆசைப்பட்டேன். அது விஷயமா கரெக்டாக உங்கள் தொடர்பு கிடைச்சது ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷங்க. வந்துடுங்க இந்த விழாவுக்கு. நிச்சயமாக அவசியம். கண்டிப்பாக இந்த கிரியா யோகம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கண்டிப்பாக நாங்கள் வரோம். அதே இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னாங்க, உங்களை நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். நான் பார்த்தவங்க அந்த மந்திரங்களை நானும் உபதேசம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஜபம் பண்ணுறதுனால எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நிறைய கிடைக்குதுங்க. இப்போ நான் நினச்சல நானும் சாதிக்கிறேன். அந்த ஒரு தொடர்பாக என்னமோ உங்களை நான் சந்திக்கிறதுக்கு இந்த இறைவனாக பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இது ஒரு சின்ன சந்தேகம். நம்ம மக்களுக்கு இந்த கிரியா யோகம் அப்படின்னா என்ன, இதை எதற்காக செய்ய வேண்டும், மக்கள் எதிர்பார்ப்பு எப்படின்னா நம்ம எது செஞ்சாலும் அதனால நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கிறாங்க. இந்த கிரியா யோகம் செய்வதனால் நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆத்மா இது எந்த அளவுக்கு பலப்படுதுங்க ஐயா? ஐயா, அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஜாதகத்தில் நம்ம கிரக செல்லுன்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஐயா நீங்கள் நிறைய பரிகாரங்கள் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி இது ஒரு பரிகாரம்னு வச்சுக்குவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இது கிரியா யோகம் என்பது உடலில் முதல் நோய் இல்லாமல் குணமாக்குங்க ஒரு மனுஷனை. நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலில் அதிகமான சக்தி கொடுங்க. அந்த சக்தி கொடுக்கும்போது மனதனுடைய தெளிவு, ஆன்ம தெளிவு, உடல் ஆரோக்கியம், நம்முடைய என்ன நினைக்கிறோமோ அது பாசிட்டிவான எனர்ஜியில் நடக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் கூடுங்க. அந்த மாதிரி கூடும்போது பார்த்திங்கன்னா, நம்ம செய்கிற தொழிலாக இருக்கட்டும், நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு நம்மளுடைய அதாவது பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சீர்குலைந்து வந்துட்டுருக்குது. அதாவது சொல்லப்போனால் ஐடிக்கு போகிறாங்க, வேலைக்கு நிறைய போகிறாங்க. அதனுடைய வேலைப்பாட்டினால பல விதமான கெட்ட பழக்கங்கள் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு தப்பான சூழ்நிலைகளை மாற்றி கொண்டு வருது இது ஒரு கிரியா யோகம். மிகப்பெரிய உகந்த ஒரு பயிற்சிங்க. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு நோயாக இருந்தாலும் குணமாகும். குடிபோதை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமருந்து. அதாவது யார் நான் இனிமேல் குடிக்கக்கூடாது, நான் தப்பான பழக்கத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ
அவர்கள் எல்லாம் அந்த பயிற்சி எடுத்தாங்க அப்படின்னா மிக அற்புதமாக மாறி நம்ம பயிற்சியிலேருந்து வெளியே வராங்க ஐயா. அதனால தான் இந்த மக்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துட்டு வரேங்க ஐயா. சிறப்பாக சொன்னீங்க ஐயா. உங்களை பற்றி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேங்க. சரி. கடந்த 21 நாட்களா நீங்க தூங்கவே இல்லை, தூக்கத்தையுமே நீங்க தொலைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த வகையில சாத்தியம்? அதாவதுங்க, நான் வடநாடு போனதில் வந்து மௌன சித்தர் அப்படிங்கிறது எனக்கு வந்து பயிற்சி கொடுத்தாருங்க. அப்போ பயிற்சி கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, காலையில் நேரமாக குளிச்சுட்டு வந்து உட்காரு அப்படின்னாரு. நான் குளிச்சுட்டு வந்து உட்காந்தேன். அப்போ அங்கே குளிர்காலமாக இருக்கனால நம்ம கிளைமேட்டுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கனால நமக்கு பசி எடுத்துச்சு. அப்போ தான் நான் கேட்டேன், ஐயா ஒரு 2 இட்லி சாப்பிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தீர்த்தத்தை கொடுத்துட்டு நீ உட்காரு கம்முன்னு அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் தீர்த்தம் முடிச்சுட்டு ஏதோ வந்து மிரட்டுறான்ட்டு கம்முன்னு நான் உட்காந்துட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 48 நாளைக்கு வந்து நான் உணவே எடுக்காமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்டுட்டு என் பாட்டு அந்த பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பசிக்கிற ஒரு தன்மையே எனக்கு தெரியாமல் இருந்தது. தண்ணி மட்டும் தான் குடிப்பேன், அவரும் தண்ணி தான் குடிப்பார், அவரும் சாப்பிட கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவர்கிட்ட நான் ஒரு உத்தரவு கேட்டேன், இந்த மாதிரி 21 நாள் நான் சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், அவர் ஒரு மந்திரம் சொல்லி எனக்கு, இந்த மாதிரி 21 நாள் நீங்கள் அந்த மந்திரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு உணவு தேவையில்லை, தூக்கம் தேவையில்லை, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாருங்க. அதனால் நான் வந்து இப்போ 21 நாள் வந்து எனக்கு சாதாரணமாக எப்போ பார்த்தாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்கிறேன். அதில் வந்து பசியோ இல்லை தூக்கம் கட்ட மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஒரு சோர்வும் இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு நான் 3 முறை பயிற்சி எடுக்கிறேன். அந்த பயிற்சினால எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி எனக்கு கிடைச்சிட்டு இருக்குதுங்க. நீங்கள் சொல்கிறத புரிஞ்சு கொள்றதுக்கே இந்த பயிற்சியை பற்றிய அனுபவம் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மக்களுக்கு புதிதாக இருக்கும். ஒரு நாள் தூங்கலனாலே அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். 21 நாட்கள் தூங்கலை அப்படின்னா அவங்க சரியான மனநிலைமையில் இருப்பாங்களா அப்படிங்கிறது மக்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல. ஆனால் நான் உங்களை நேரில் பார்க்குறேன், நீங்கள் நார்மலாக இருக்கீங்க. இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டதன் பிறகு மக்களும் இந்த அளவுக்கு தெளிவு பெறுவாங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாங்க, எல்லாருமே தெளிவு பெறலாம். இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து பண்ணலாம். பண்ணும்போது உடல் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாக வாழலாம். அது மட்டும் இல்லை, ஐயா சொன்ன மாதிரி அவருடைய சித்தருடைய கேளைக்கு சித்தர் நமோ நமக அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கிது. அதை எல்லோரும் தொடர்ந்து இந்த கிரியாவை பண்ணி இந்த பயிற்சியும் பண்ணி அந்த சித்தரை வணங்கி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. அவ்வளோ பெரிய ஆனந்தம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நேரடியாக ஒரு சந்திப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து இறைவனாக இது வந்து இணைச்சிருக்கிறாரு, அப்படி தான் நான் நினைக்கணும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு கோடான கோடி நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்கள் நம்மை அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாக நம்ம விழாவிற்கு நான் வரேன். கேளக்கீர் சித்தரோட அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக நிச்சயமாங்க. நன்றி. அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்புங்கய்யா, நம்ம கிரியா யோகா நடத்துறதுக்கு முன்னே சித்தர்களை நம்ம அழைப்போம். அப்போ வந்து நீங்களும் அந்த சித்தருடைய மந்திரத்தை சொல்லி மக்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு சக்தி ஊட்டி எல்லாருக்கும் அந்த தீட்சையை வந்து ஒரு இது பண்ணுங்கள். அதில் எல்லாருக்கும் அந்த பலனடையட்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதையும் எனக்கு நிறைவேற்றி விடுங்க. நிச்சயமாக என்னால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ கூடுமான வரைக்கும் அந்த நிச்சயமாக சப்போர்ட் பண்ண முடியும். நன்றிங்க. நன்றி. நன்றி. சிவனோடு சிவராத்திரி தேதி 26, இடம் பிளாட்டினம் மால், பெருமாள் மலை, ஈரோடு. முன்பதிவிற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்.